அப்படி நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவீட்டதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோரித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமகம் பிரபத்யே. இப்போ அந்த கால நிரூபணம் நீ ரெக்கார்ட் பண்ணது இன்னும் அனுப்ப முடியல. நான் டிரைவில் போட்டு அதை உங்களுக்கு அனுப்பிடுறேன். கால நிரூபணத்தை இப்போ ராத்திரியே அனுப்பிடுறேன். இன்றைக்கி நாம் 6வது அவதாரம், ஷஷ்டோ அவதாரா நித்திய விபூதி நிரூபியது. இன்னைக்கு நித்திய விபூதியானது நிரூபிக்கப்பட இருக்கிறது. இப்போ நித்திய விபூதி அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்தசத்துவம் தான் நித்திய விபூதின்னு சொல்லப்படுறது. இப்போ பிரமாண நிரூபணானந்தரம் பிரமேயா நிரூபியது. பிரமேயத்தில் பார்க்கும் பொழுது திரவியம் அத்ரவியம்னு 2 விதம், திரவியம் ஜடம் அஜடம்னு 2 விதம். ஜடம் நிரூபிச்சாச்சு, பிரகிருதி காலம், அது 2 நிரூபணம் ஆயிடுத்து. இப்போ அஜடம் நிரூபியது. அஜடம் 2 விதம், பராக்கு பிரத்யக்கு. அதில் பராக்கு 2 விதம், சுத்தசத்துவம் தர்மபூத ஞானம். பிரத்யக் 2 விதம், ஜீவன் ஈஸ்வரன். இதுதான் அஜடம். அஜடம் 2 விதம், பராக்கு பிரத்யக்கு. அந்த பராக்கில் 2 விதம் சுத்தசத்துவம் தர்மபூத ஞானம். அந்த 2த்துக்குள்ள ஒன்றா இருக்கக்கூடிய சுத்தசத்துவத்தை இப்பொழுது நிரூபிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அத நித்திய விபூதி நிரூபியதே, நித்திய விபூதியானது இப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். சுத்தசத்துவ தர்மபூத ஞான ஜீவ ஈஸ்வர சாதாரண லட்சணம் அஜடத்துவம். அஜடத்துவம்னா ஸ்வயம் பிரகாசத்துவம்னு அர்த்தம். அஜடத்துவம் நாம ஸ்வயம் பிரகாசத்துவம். இப்போ ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் 4 வஸ்துக்கள் மொத்தம். அஜடம் அப்படின்னா ஸ்வயம் பிரகாசம்னு அர்த்தம். ஸ்வயம் பிரகாசமாக தானாகவே பாசித்து கொள்ளக்கூடிய, தானாகவே பிரகாசித்து கொள்ளக்கூடிய ஒரு வஸ்து ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் 4 வஸ்துக்கள் அப்படி ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. சுத்தசத்துவம், தர்மபூத ஞானம், ஜீவன், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான வஸ்துக்கள் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. தத்ர அஜடத்துவம் நாம ஸ்வயம் பிரகாசத்துவம். அஜடத்துவம்னா ஸ்வயம் பிரகாசத்துவம்னு அர்த்தம். தத்ர சுத்தசத்துவ தர்மபூத ஞான சாதாரண லட்சணம் பராக்த்வே சதி அஜடத்துவம். பராக்த்வே சதி அஜடத்துவம்னு சொல்றது, அதாவது ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவம் பிரத்யக்துவம், பரஸ்மாயேவ பாசமானத்துவம் பராக்துவம். மற்றவர்களுக்காக தான் பிரகாசித்துக் கொள்வது என்பது பராக்கு. அது எதுனா சுத்தசத்துவம் தர்மபூத ஞானம். சுத்தசத்துவம் பிரகாசித்துக் கொள்வதனால் சுத்தசத்துவத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. விளக்கு எரியறதுனால விளக்குக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ ஸ்ரீனிவாசன் சுவாமி இருக்கிற இடத்துல மேலே டியூப்லைட் எரியறது. அந்த டியூப்லைட்னால டியூப்லைட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? டியூப்லைட்னால டியூப்லைட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். இப்போ தேவருக்கு மேலே எப்படி லைட் எரியுதோ அதே மாதிரி அடியானுக்கு மேலேயும் லைட் எரியுது. இங்கேயும் லைட் இருக்கு. இப்போ அந்த லைட்னால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அதாவது டியூப்லைட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? விளக்கு எரியறதுனால விளக்குக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். ஆனால் ஸ்வயம் பிரகாசம் தான் விளக்கு. தீபம்ன்றது தானாகவே ஒளிரக்கூடியது தான், அது ஸ்வயம் பிரகாசம் தான். ஆனால் அதனால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமே தவிர தனக்குன்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால அதுதான் பராக்கு. சுத்தசத்துவம் தர்மபூத ஞானம் மற்றவர்களுடைய ஞானத்திற்கு இது காரணமாக இருக்கோ தவிர தர்மபூத ஞானத்துக்குன்னு ஒரு ஞானம் கிடையாது. அதனால் அது பராக்துவே சதி அஜடத்துவம். பராக்காக சொல்லப்பட்ட அஜடம்தான் தர்மபூத ஞானம் அப்படின்னு சொன்னான்.
தத்து ஸ்வயம் பிரகாசத்வே சதி பரஸ்மா ஏவ பாசமானத்துவம். அது ஸ்வயம் பிரகாசமாக இருந்தாலும் மற்றவர்களுக்காகவே பாசிக்கின்றபடியினாலே, மற்றவருக்காகவே ஒளி தரக்கூடியதாக இருக்கக்கூடியதுனாலே அது ஸ்வயம் பிரகாசமாக இருந்தாலும் பரஸ்மா ஏவ பாசமானத்துவம், மற்றவைகளுக்காகவே பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னான். இது சுத்த சத்துவம் தர்மபூத ஞானம் ரெண்டுத்துக்கும் சமானமான விஷயங்கள் இதெல்லாம். அதுல ஜீவன் ஈஸ்வரன் வித்தியாசம் இருக்கு. ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவம், தனக்காகவே தன்னை தான் பிரகாசித்துக் கொள்கிறது, தன்னுடைய பிரயோஜனத்திற்காக தான் பிரகாசித்துக் கொள்கிறது தான் ஜீவன் ஈஸ்வரன். அதான் ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவம். அது பிரத்யக்துவம். பிரத்யக்ன்றது தன்னை பற்றிய ஒரு அறிவு, தனக்காகவே ஏற்படக்கூடிய ஒரு, தனக்காகவே பயனை தரக்கூடிய ஒரு அறிவுன்னு அர்த்தம். தனக்கு தானே பிரயோஜனமா இருக்கிறதுன்றது பிரத்யக்கு. அப்போ பிரத்யக்துவம். மாதிரி பராக்துவம் அப்படின்றதுல பராக்துவமானது நித்திய விபூதி தர்மபூத ஞானத்தில் இருக்கிறது. பிரத்யக்குன்றது ஜீவன் ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய சொல். அதுல பாத்தீங்கன்னா சுத்த சத்துவம் நாம திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி சத்துவத்துவம். இப்போ சுத்த சத்துவம்னா என்ன அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்றாரு. சுத்த சத்துவம் நாம திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி சத்துவத்துவம். திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி, இப்போ 3 குணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு தளம். சத்துவத்துவம் அப்படின்னு ஒரு தளம். 2 தளம் இருக்கு இந்த லட்சணத்துல. திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி சத்துவத்துவம். சரி, சத்துவத்துவம் வேண்டாம், தல பிரயோஜனம் சொல்லலாம். சத்துவத்துவம் வேண்டாம், திரிகுண திரவிய வத்திரிக்தத்துவம் மட்டும் இருக்கட்டுமே. அப்படின்னா திரிகுண திரவிய வத்திரிக்தத்துவம் நித்திய விபூதேகே லட்சணம்னு சொன்னீங்கன்னா, நித்திய விபூதியில சொல்லப்பட்ட இந்த லட்சணமானது திரிகுண திரவிய வத்திரிக்தத்துவம் அப்படின்ற இந்த லட்சணமானது காலத்திலையும் இருக்கு. குணத்திரே ரஹிதா காலஹான் தான் நம்ம பார்த்தோம். காலோ நாம குணத்திரே ரஹிதான்னு சொன்னேன். திரிகுண திரவிய வத்திரிக்தம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கே காலத்தினுடைய லட்சண தலசார்த்தக்கியம் சொல்லும்போது இந்த விஷயத்தை நான் சொன்னேன். திரிகுண திரவிய வத்திரிக்தான்னா 3 குணங்களை காட்டிலும் வேறானதுன்னு அர்த்தம். குணத்திரே ரஹிதா 3 குணங்களும் இல்லாததுன்னு அர்த்தம். அப்போ திரிகுண திரவிய வத்திரிக்தா 3 குணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்ன நம்ம அங்கேயே. சரி, பழையபடி இது ரூம்ல உட்கார முடியாது, வெளில போயிடுறது தான் பெஸ்ட். சுத்தசத்துவம் நாம திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி சத்துவத்துவம். திரிகுண திரவியம் அப்படின்னு சொன்னா திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி சத்துவத்துவம் அப்படின்னு சொன்னா. திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி சத்துவத்துவம். இப்போ தலசார்த்தக்கியம் சொல்லணும். இப்போ இது திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி, திரிகுண திரவிய வத்திரிக்தத்துவம்னு ஒரு தளம், சத்துவத்துவம் அப்படின்னு ஒரு தளம். இப்ப 2 தளங்கள் இருக்கு. திரிகுண திரவிய வத்திரிக்தத்துவம் சுத்த சத்துவஸ்தே லட்சணம் அப்படின்னு சொன்னா அப்ப கேவல சத்துவத்துவம் வேண்டான்னு ஆயிடும். திரிகுண திரவிய வத்திரிக்தத்துவம் காலத்திலையும் இருக்கு. அப்ப காலே அதிவியாப்தி. அதனால என்ன பண்ணோம், சத்துவத்துவம் அப்படின்னு ஒரு தளத்தை போட்டோம். சத்துவம் அப்படின்ற குணத்தை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப கேவல சத்துவத்துவம் வச்சுக்கலாம். திரிகுண திரவிய வத்திரிக்தத்துவம் வேண்டான்னா அது ஈஸ்வரனிடத்திலேயே இருக்கு கேவல சத்துவத்துவம். அதனால என்ன பண்ணோம், திரிகுண திரவிய வத்திரிக்தத்வே சதி சத்துவத்துவம் லட்சணம் அப்படின்னு சொன்னோம். நிசேஷ அவித்யா நிவர்த்தி தேச விஜாத்தியான்யத்துவம் வா அப்படின்னு ஒரு லட்சணம். நிசேஷ அவித்யா நிவர்த்தி,
சேஷம், அவித்யாவுடைய சேஷம்னா அவித்யினுடைய மிகுதி. துளி கூட அவித்யை அப்படின்ற ஒரு வஸ்துவனுடைய வாசனை துளியும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் எதுவோ அந்த இடம்தான் நித்திய விபூதி அப்படின்னு சொல்லப்படுறது. சா விபூதிஹி, அந்த நித்திய விபூதியானது ஊர்துவ பிரதேசே அனந்தா, இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், அது அனந்தா. ஒரு பிரதேசம் 2 பிரதேசம்லாம் சொல்ல முடியாது, அது அளவிட முடியாத அளவுக்கு நம்மை காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அதாவது அன்னைக்கு சொன்ன இல்லையா, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். அது ஏகப்பட்ட பிரதேசங்களுக்கு அப்புறம் இருக்காது. அத பிரதேசேன பரிச்சின்னா. இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒரு, அதாவது காரண வைகுண்டம், காரிய வைகுண்டம்லாம் நம்ம சித்தாந்தத்திலேயே கூட சொல்கிறா. அதெல்லாம் காரிய வைகுண்டம் தான் திருப்பார்கடல்னு சொல்கிறா, காரண வைகுண்டம் தான் பரவாசுதேவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம்ன்றா. அதெல்லாம் நிறைய பேதம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இது யதீந்திர தீபிகாக்காரு இதெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த காரிய வைகுண்டம் இதெல்லாம் நம்மளதுலேயே சில ஆச்சாரியர்கள் சில பேதங்கள் எடுத்து சொல்கிறா. நமக்கு இந்த வைகுண்ட விஷயத்தில் கத்தியத்திரயத்தில், வைகுண்ட கத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் பிரமாணம். இந்த இடத்துல மற்ற எதுவும் பிரமாணம் கிடையாது. அப்போது இதில் காரிய வைகுண்டத்தில் சில விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சில விஷயங்கள் நாம் இப்படி ஊர்துவ பிரதேசே அனந்தா, ஊர்துவ அத பிரதேசே பரிச்சின்னா. பரிச்சின்னான்னா ஒரு அளவுடன் கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு இருக்கா. அச்சேதனா ஸ்வயம் பிரகாஷாச்ச, அது அச்சேதனமாகவும் சொல்லப்படுறது, ஸ்வயம் பிரகாசமாகவும் சொல்லப்படுறது. அப்படின்னா ஆனந்த அவகதத்வாத்து ஆனந்தநாமிகா, ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினால அந்த நித்திய விபூதியானது ஆனந்தம் என்ற பெயரை, ஆனந்தா அப்படி ஆனந்தநாமிகா, ஆனந்தம் என்ற பெயராலேயே அது அழைக்கப்படுகிறது. அதுவும் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஆனந்தத்தை அது வெளிப்படுத்துகிறபடினால அளவில்லாத அளவுக்கு ஒரு, அளவிட முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறபடினால ஸ்ரீவைகுண்டத்திற்கு ஆனந்த நாமிகா, ஆனந்தம் என்ற பெயராலே அது அழைக்கப்படுகிறது. பஞ்சோபனிஷன் மந்திர பிரதிபாத்தியதையா பஞ்சோபனிஷதாத்மிகா. இப்போ 5 மந்திரங்கள்னால நித்திய விபூதிக்கு பிராமான்யத்தை நம்மளால சொல்ல முடியும். 5 உபனிஷத் மந்திரங்கள்னால நித்திய விபூதியானது பிரதிபாதிக்கப்படுகிறது, நித்திய விபூதியானது சொல்லப்படுறது. அதனால அதுக்கு பஞ்சோபனிஷதாத்மிகா, 5 உபனிஷத் மந்திரங்கள்னாலே தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த நித்திய விபூதியானது சொல்லப்படுறது. அப்ராகிருத பஞ்சசக்தி மத்தையா பஞ்சசக்தமயி இது நிகத்தியதே. அப்ராகிருத பஞ்சசக்தி மத்தையா, அப்ராகிருத பஞ்சசக்தி மத்தையா, இந்த பிராகிருத்தமான பஞ்சசக்தி, பிராகிருத்தமான பஞ்சசக்தினா ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி, இந்த 5 பூதங்கள்னால ஏற்படக்கூடிய சக்தியானது பிராகிருத பஞ்சசக்தி. அப்ராகிருத பஞ்சசக்தின்னா இதே ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி இவைகள் சூக்ஷ்மமாக எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பஞ்சீகரணத்தினால தான், அன்றைக்கே நான் சொன்னேன், பஞ்சீகரணத்தினால சமஷ்டி சிருஷ்டி செய்யப்படுறது. பஞ்சீகரண பூதத்தினால பூதங்களை கொண்டு, பஞ்சீகிருத்தமான பூதங்களை கொண்டு சமஷ்டி சிருஷ்டியானது செய்யப்படுகிறதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அது அப்ராகிருத பஞ்சசக்தமயி அப்படின்னு சொல்லப்பட்டது. இது நித்திய விபூதியினுடைய லட்சணம். சா விபூதிஹி ஈஸ்வரஸ்ய நித்யானாம் முக்தானாம் ச ஈஸ்வர சங்கல்பாத் போக்ய போகோபகரண போகஸ்தான ரூபாச்ச பவதி. கேட்குறதா கிளியரா? ஓகே. சாவி, ஏன்னா ஃபோன் எங்கேயோ சார்ஜ் ஏறுறது, ஏன்னா ஃபோன் எங்கேயோ சார்ஜ் ஏறுறது, நான் எங்கேயோ ப்ளூடூத்தில் பேசின்னு இருக்கேன். அதான் சா விபூதிஹி ஈஸ்வரஸ்ய நித்யானாம் முக்தானாம் ச. அந்த விபூதியானது, அதாவது அந்த நித்திய விபூதியானது ஈஸ்வரனுக்கும் நித்தியர்களுக்கும், நித்தியர்கள்னு அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளாக இருக்கக்கூடியவா, அந்த நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும், இவா 3 பேருக்கும் ஈஸ்வர சங்கல்பாத்து, ஈஸ்வரனுடைய சங்கல்பத்திற்கு உட்பட்டு போக்ய போகோபகரண போகஸ்தான ரூபாச்ச பவதி, போக்கியமாகவும்
போகோபகரணமாகவும் போகஸ்தானமாகவும், போக்கியம்னா அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள், போகோபகரணம்னா அதை எதை கொண்டு அனுபவிக்கிறோமோ அது போகோபகரணம், போகஸ்தானம்னா எந்த இடத்தில் வைத்து அனுபவிக்கிறோமோ அது போகஸ்தானம் இல்லையா? இப்போ போக்கியம் அப்படின்னா அனுபவிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒரு வண்டி இருக்கு, என் முன்னாடி என்னோட வண்டி, ஒய்ஃபோட வண்டி டெஸ்டினி இருக்கு. இப்போ அந்த வண்டி போக்கியம், எனக்கு அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். போகோபகரணம் அப்படின்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய உபகரணங்கள், எதை கொண்டு அந்த வண்டியை நான் அனுபவிக்கிறேனோ அது. போகஸ்தானம்னா அந்த வண்டி இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி பாருங்க, போக்கியானி ஈஸ்வர சரீராதீனி, போக்கியம் அப்படின்றது ஈஸ்வர சரீரங்கள், சரீரம். போக்கியம் போகோபகரணம் அப்படின்னா சந்தன குசும வஸ்திரம். அடியன் இப்ப கேக்குறதா? எங்க அம்மா போன் பண்ணிட்டா, அதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை, ஏதாவது ஒரு தடைகள். இப்போ நான் உள்ள போய் அந்த போனை ஆஃப் பண்ணிட்டு வந்ததுன்னு லேட்டா இருக்கு. போகோபகரணம் சந்தன குசும வஸ்திர பூஷண ஆயுதானி, இது போகோபகரணம். ஈஸ்வரனுடைய சரீரத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதனால நமக்கு அனுபவிக்கக்கூடிய நித்திய விபூதியில நாம் அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் எதுனா ஈஸ்வர சரீரம். பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி அதை அனுபவிப்பதற்கு உபகரணங்கள் எது அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் திருமேனியில பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தனம், அது நம்மளை ஈர்க்கிறது. அப்படியே குசுமம், பூக்கள், அவனுடைய வஸ்திரங்கள், பீதாம்பரதாரியா பெருமாள் இருக்கான். அதே மாதிரி பூஷணம், அவனுடைய ஆபரணங்கள், அதே மாதிரி அவனுடைய ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை பார்த்தே நாம மயங்குறோம். அதனால்தான் சுதர்சன ஆழ்வாருக்கும் பாஞ்சஜன்யத்துக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு. போகஸ்தானானி தூ கோபுர பிரகார மண்டப விமான உத்தியான பத்மின்யாதீனி. அந்த போகஸ்தானம்ன்றது நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டம். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், கோபுரம் இருக்கு, பிராகாரம் இருக்கு. கோபுரம்னா ராஜகோபுரம், பிராகாரம்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிராகாரம். மண்டபங்கள் இருக்கு. எத்தனை மண்டபங்கள் இருக்குன்னா கத்தியத்திரயத்துல சொல்றார். விமானம் இருக்கு, உத்தியானம் இருக்கு, பத்மினி இருக்கு, தாமரை பூக்கள், அதெல்லாம் இருக்கு. தத்ர ஈஸ்வரஸ்ய நித்யா முக்தானாம் சரீராணி பகவன் நித்திய இச்சா சித்தானி. ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கு, நித்தியர்களுக்கு சரீரம் இருக்கு, முக்தர்களுக்கும் சரீரம் இருக்கு அந்த இடத்துல. ஆனா அவர்களுடைய சரீரங்கள்லாம் எம்பெருமானுடைய நித்திய இச்சையினால ஏற்பட்ட ஒரு சரீரம். இப்ப கருடனுக்கு ஒரு சரீரம் இருக்கு, ஒரு உருவத்துல நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட உருவ அமைப்பை உடையவர் கருடன் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படிப்பட்ட உருவ அமைப்பை ஈஸ்வரன் தன்னுடைய நித்தியமான இச்சை, நித்தியமான சங்கல்பம், இப்படிப்பட்ட உருவத்தை கொண்டவராக கருடன் இருக்க வேண்டியது அப்படின்னு எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவர்களுக்கு அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது கிடைச்சிருக்கு. முக்தானாம் சரீராணி தேசாம் பித்ராதி சிருஷ்டிஹி. முக்தர்களுக்கும் சரீரம் இருக்கு. எப்படி நித்தியர்களுக்கு அங்க சரீரம் இருக்கோ அதே மாதிரி முக்தர்களுக்கும் சரீரம் இருக்கு. அதெல்லாம் அவர்களுடைய பித்ராதி சிருஷ்டிகி, அவருடைய பித்ருக்கள். இப்படி இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடு, அது கர்மாவினால ஏற்பட்டது கிடையாது, நம்மளது கர்மாவினால ஏற்பட்ட சரீரங்கள். அவர்களது கர்மாவினால ஏற்பட்ட சரீரம் கிடையாது. ஒரு இடத்துல பித்ருக்கள் சிருஷ்டிக்கிறா, ஒரு இடத்துல எம்பெருமானே சிருஷ்டிக்கிறான், நித்திய இச்சையினால சிருஷ்டிக்கிறான்னா. யுகபத்து அநேக சரீர பரிகிரகா இத்தியாதி பகவத் சங்கல்பாதேவ பவந்தி. இப்போ நித்தியர்களா இருக்கட்டும், முக்தர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நித்தியர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. கருடன் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கிறார், இங்கேயும் எழுந்தருளி இருக்கிறார். அதே மாதிரி அனந்தன் அங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார். அப்போ ஒரே இரண்டு சரீரங்களை ஒருத்தர் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார், பகவத் சங்கல்பத்தினால எடுத்துக்கலாம். ஒரே திருவனந்தாழ்வாரே லக்ஷ்மணனாவும் பிறக்கிறார், ஸ்ரீவைகுண்டத்திலையும் இருக்கார், பெருமாள் மாதிரியே.
எம்பெருமான் இருக்கார், அவரை விட்டுருங்கோ, அவருக்கு இங்கே கேள்வி இல்லை. அது அப்புறமா அது ஈஸ்வரன்ல கேட்க போகிறோம். திருவனந்தாழ்வானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி எப்படி வந்தது? அவர் எப்படி லக்ஷ்மணனாகவும் இருக்கார், அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு திருவனந்தாழ்வானாவும் இருக்காரு. எப்படி? நிவாச சையாசன பாதுக அம்சுக உபதான வருஷாதிபின்லாம் எப்படி சொன்னார்? அதை எல்லாம் அதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பம், எல்லாம் நடக்கும். அதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது. ஒன்று பகவதா வியூக விபவ அர்ச்சாவதார சரீரான்யப்ராகிருதானி. அடுத்தது பெருமாள் வியூகமூர்த்தியா இருக்கான், விபவமூர்த்தியா இருக்கான், அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கான். அதெல்லாம் எப்படி? வியூகாவதாரம் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாள், விபவாவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அதே மாதிரி அர்ச்சாவதார மூர்த்தியா எழுந்தருள் இருக்கான். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், சோழிங்கபுரம், யாதவாதி, அது பேர் என்ன, மேலக்கோட்டை, திருமலை, இது மாதிரி இடங்கள்ல பிரசித்தமாக அர்ச்சாவதார மூர்த்தியா எழுந்தருள் இருக்கான். இதெல்லாம் எப்படின்னா அந்த சரீரங்களும் அப்ராகிருத்தமான சரீரம். பிராகிருத சரீரம் அப்படின்றது கர்மவசத்தினால ஏற்பட்ட ஒரு சரீரம். அப்ராகிருத சரீரம் அப்படின்றது கர்மவசப்பட்டு ஏற்பட்ட சரீரம் இல்லை. அவருடைய இச்சையினாலே ஏற்படுத்தி கொண்ட சரீரம் அப்ராகிருத்தமான சரீரம் அப்படின்னு சொல்ல. அவருடைய விருப்பத்திற்கு இணங்க ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு அர்த்தம். அப்ராகிருத்தம். சரி, அர்ச்சாவதாரங்கள்னு சொன்னீங்க, அது எப்படின்னா அர்ச்சாவதாரேஷு பிரதிஷ்டானாந்தரம் பிரசாதோன்முக பகவத் சங்கல்பாதீன அப்ராகிருத சரீரம் அத்த ஆவிர்பவதி. இப்போ வியூகமூர்த்தியாக இருக்கும்பொழுது பெருமாள் அதில் எப்பவும் இருக்கார். அதனால அவர் அப்ராகிருத்தமான சரீரம். வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தனா பெருமாள் திருப்பார்கடல்ல எழுந்தொள்ளி சில காரியங்களை பண்றாரு. இன்னைக்கு கூட சொன்ன அந்த விஷயத்த நான் இதுல ஸ்பீச்சில் வாசுதேவனாக பரவாசுதேவனாக ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் அப்படின்ற 6 குணங்களோடு இருக்கான். சங்கர்ஷனா இருக்கும்போது ஞானம், சக்தி 2 குணங்கள் மட்டும் இருக்கு. அதே மாதிரி லயத்தை சம்ஹரண காரியத்தை அவன் பண்றான். அதே மாதிரி சம்ஹரண காரியத்தை பண்ணி சாஸ்திரத்தை லோகத்துல பரப்புறார். அதே மாதிரி பிரத்யும்னா இருக்கார். பலம், ஐஸ்வர்யம் அப்படின்ற 2 குணங்கள் இருக்கு. அப்போ சிருஷ்டி காரியத்தை அவர் பண்றார். தர்மத்தை லோகத்துல நிலைநாட்டுறார். பிரத்யும்னா அனிருத்தனா இருக்கார். அவர் ஸ்திதி காரியத்தை பண்றார். வீரியம், தேஜஸ் அப்படின்ற 2 குணங்களோடு இருக்கார். அப்படின்னு 6 குணங்களும் பூர்ணமா இருந்தால் அது வாசுதேவன். 2 குணங்களை தனியாக கொண்டிருந்தால் சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னா, அனிருத்தன் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா இது புரியுறதா? இது இப்ப வியூகமூர்த்தியா இருக்கும்பொழுது இப்படி விபவ அவதாரத்திலையும் பெருமாளே நேரம் அவதரிக்கிறார். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அப்படி பெருமாளே அவதரிக்கிறார். அங்கேயும் அப்ராகிருத சரீரம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அர்ச்சாவதார மூர்த்தியில் பிரதிஷ்டைக்கு முன்னாடி அவர் வெறும் கல்லு தானே. அப்போ பிரதிஷ்டைக்கு முன்னாடி அதில் எப்படி அது அப்ராகிருத சரீரமாகும்? அதுவும் கல்லால் ஆன பிராகிருத சரீரமாக தானே எடுத்துக்கணும். எப்படி மற்ற கல் சிலைகள்லாம் அப்ராகிருத சரீரம்னு நான் சொல்கிறோம். பார்க்குக்கு போகிறோம், ஒரு அழகான யானை சிலை இருக்குது, அது அப்ராகிருத சரீரம்னா ஒத்துப்போமானமோ? அது பிராகிருத சரீரம் தானேன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார். அர்ச்சாவதாரங்களில் பிரதிஷ்டா அனந்தரம் ஒரு 3 நாள் 4 நாள் சம்ரோட்சணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறாள். பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் தொச்சக்ஷு தேவஹிதம் புரஸ்தாத் அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்லி அவள் என்ன பண்ணுவா, பிராண பிரதிஷ்டை பண்ணுவாள், கண்ணெல்லாம் திறந்து வைப்பாள். அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி பிரதிஷ்டைக்கு அப்புறம் பிரசாதோன்முக பக்தர்களுக்கு நல்லது செய்யணும், அதை பக்தர்களை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய அப்ராகிருத சரீரம் எப்படி பரவாசுதேவனோ, எப்படி வியூகமூர்த்திகளோ, எப்படி விபவாவதாரங்களிலோ எப்படி அந்தர்யாமியாக இருக்காரோ அதே மாதிரி அப்ராகிருத சரீரமானது இந்த அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய
பிரதிஷ்டைக்கு அனந்தரம் அந்த அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய கோவில்கள்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய சிலைகளிலும் அப்ராகிருத சரீரமானது ஆவிர்பவதி அப்படின்னு சொல்றார். பிராகிருத அப்ராகிருத சம்சர்கா கதமிதின சங்கனியம். சுவாமி ஒரு விஷயம் புரியல சுவாமி, பிராகிருத அப்ராகிருத சம்சர்க்கம் எப்படி சுவாமி ஒத்து வரும்? இப்போ ராமனாக அவதரிக்கிறார், அதே மாதிரி அது அப்ராகிருத சரீரம் அப்படின்னு சொல்றீங்க. தசரதனுடைய சரீரம் அப்ராகிருத சரீரமா? புரியலையே. அதே மாதிரி வாசுதேவனாக அவதரித்தார், அப்போ வசுதேவனுடைய சரீரமோ தேவகியினுடைய சரீரமோ அப்ராகிருத சரீரமா? அது எப்படி? அது எங்களுக்கு புரியலையே சுவாமின்னு ஒருத்தர் கேட்கிறார். தசரதனுடைய சரீரம் அப்ராகிருத சரீரமா இருந்தால்தான் தசரதனுக்கும் கோசலைக்கும் மகனாக பிறந்த இந்த ராமனுடைய சரீரம் அப்ராகிருத சரீரமா இருக்க முடியும். வசுதேவருக்கும் தேவகிக்கும் அப்ராகிருத சரீர சம்பந்தம் இருந்தால்தான் வாசுதேவன் அப்ராகிருத சரீர விசிஷ்டனா இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தருடைய கேள்வி. எப்படி அந்த சம்சர்க்கம் பிராகிருத அப்ராகிருத சம்சர்க்கமானது சேர்க்கையானது எப்படி சுவாமி ஏற்படும்? இப்போ நிருசிம்மன் விஷயத்துல இந்த கேள்வி கிடையாது, எந்த பிராட்டி விஷயத்திலும் இந்த கேள்வி கிடையாது. பிராட்டி எல்லாருமே அயோனிஜால் தான். அது ருக்மணியா இருந்தாலும் சரி, திரௌபதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவெல்லாம் அயோனிஜால் தான். அவ விஷயத்தெல்லாம் இந்த கேள்வி வரல. ஆனா கேள்வி எங்க வருது? ராமன் கிருஷ்ணன் அவர்கள் இருவர்களுடைய 2 பேருடைய ஜனனத்துல இந்த கேள்வி வருது. எப்படி வந்தது? பிராகிருத அப்ராகிருத சம்சர்க்கம் எப்படி வந்ததுன்னா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்கோ. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா இதெல்லாம் எப்படி பதில் சொல்றது? இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது இது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். இப்போ ஏன்னா ராமகிருஷ்ணாத்யவதார சரீரவதீதி பிரமாணானுசாரேன பரிகாரா திரஷ்டவியா. ராமகிருஷ்ணாத்யவதாரமாக இருந்தாலும் கூட அங்கெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால தான். திவ்ய பாயச சம்பூர்ணம் தான் சொன்னார். பாயசம்ன்றது ஒரு திவ்யமான பாயசம். அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்ட ஒரு விஷயம் தான். இதெல்லாம் ஒரு வியாஜம். இது பெருமாள் கோசலையினுடைய வயத்திலே 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணார் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்காக அவர் பண்ணார். ஆனால் அதெல்லாம் ஒரு வியாஜம். பூலோகத்திலே மனிதனாக அவதரிப்பதற்கு ஒரு வழியை தேடின்றார் அவர், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் ராமாயணத்துல, தசரதன் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணதுனால பெருமாள் பிறக்கல. நன்னா புரிஞ்சுக்கணும். தசரதன் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணதுனால மட்டும் பெருமாள் பிறக்கல. பெருமாள் அப்பாவுக்கு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பெருமாளுக்கு அப்பா ஒன்று ஓணும். ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்னு ராமம் தசரதாத்மஜம்னு அவன் தேடின்னு இருந்தான். ஆக்சுவலி பார்த்தா தசரதன் பண்ண புத்திரகாமேட்டி யாகத்தினால மட்டும் குழந்தை பிறக்கல. பெருமாள் அப்பாவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தான். ஏன்னா பெருமாளுடைய சங்கல்பம் அதுதான். பெருமாள் தேவர்களுடைய சரணாகதியை பூர்த்தி பண்ணி வைப்பதற்காக முதல் தேவர்கள் தான் சரணாகதி பண்ணிக்கிறான். அப்போ சரணாகத வத்சலனா இருக்கக்கூடிய பெருமாள் தேவர்களுடைய சரணாகதியை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தில் அவன் ஈடுபட்டான். அதே தான் இவரும். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு நான் தான் நாராயணன்னே முதல்ல காண்பிச்சிடறார். இவர் பிராகிருத சம்பந்தத்தினால குழந்தை பிறக்கல, அப்ராகிருத சம்பந்தத்தினால ஏற்பட்ட ஒரு குழந்தை தான் அப்படின்றத அங்கேயே நிரூபிச்சுட்டான். ஆனால் அங்கே பிராகிருத அப்ராகிருத சம்பந்தம் கிடையாது, சம்சர்க்கம் சேர்க்கை கிடையாது, முழுவதும் அப்ராகிருத சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? சரி, அடுத்து ஒரு கேள்வி. சரி சுவாமி, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நித்தியர்களுக்கு சரீரம் வேணும், அதே மாதிரி அது பகவன் நித்திய இச்சா சித்தானின்னு சொல்லிட்டீங்கோ. பெருமாளுக்கும் திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். முக்தர்களுக்கு எதுக்கு சுவாமி திவ்யமங்கல விக்கிரகம், சரீரம் எதுக்கு சுவாமி? முக்தர்கள் ஏன் சரீரத்தை எடுத்துக்கிறா? அவளுக்கு எதுக்கு சரீரம் அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்றார், முக்தானாம் சரீராதி பரிகிரகஸ்து வசந்தோத்சவ வேஷ பரிகாராதிவத் பரிகிரகாதிவத் சுவாமினா முக விகாச ஹேதுத்வாத் கைங்கரியமேவ.
இந்த இப்பெல்லாம் இல்லை, முன்னெல்லாம் வசந்தோற்சவத்தில் பெருமாள் தோட்டத்துக்கு எழுந்தருள்வார். வசந்த மண்டபம்னு இருக்கும் எல்லா கோவில்லையுமே. சுற்றி உத்தியானம் இருக்கும். அது நித்திய விபூதியில் நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் அது. அதனால்தான் வசந்த மண்டபத்தை சுற்றி எல்லா ஊர்லேயுமே பெரிய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான தோட்டம் அமைஞ்சிருக்கும். குழு குழு குழுன்னு இருக்கும் வசந்த மண்டபம்ன்றது எப்போவுமே. அங்கெல்லாம் மரம் செடி கொடியாக இருக்கும். அதுக்கு நடுவில் பெருமாள் ஏழுவார். 3 நாள் 5 நாள்னு பெருமாள் ஏழுவார். இதுதான் வசந்தோற்சவம். அந்த வசந்தோற்சவத்தில் அந்த காலத்திலாம் இந்த ஊரில் வேஷம் போடுறதுக்குன்னு கோவிலில் வேஷம் கட்டி ஆடுறவான்னு சில பேர் இருப்பாள். இப்போ மதுராந்தகத்தில் கூட 2-3 தெரு இருக்குது. அவள்லாம் இப்போ கோவிலுக்கே வரதில்லை. அது வேறு விஷயம். அது நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். நான் காஞ்சிபுரத்தில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பெருமாள் அந்த மாதிரி வெள்ளை ஏழ்றானாலே சில வேஷங்கள்லாம் போட்டுன்னு பெருமாளுக்கு முன்னாடி ஆடுறத நான் பார்த்துருக்கேன். அப்புறமா அவள்லாம் கூட அவளுக்கெல்லாம் என்ன வருமானம் வருது? அவள்லாம் கூட எல்லாம் ஒன்றுமே இல்லையே. இப்போ தான் கோவிலெல்லாம் தவில் அடிக்கிறவன் பிபி ஊதுறவனே அவன் என்னவோ பிபி ஊதுறான். என்ன ராகத்தோட ஊதுறான், என்னவோ பிபின்னு ஊதுறான். அவன் ஏதோ தவில் அடிக்கிறான். சரியாக போச்சு. அந்த மாதிரி மோசமாக எடுத்து இப்போல்லாம். அப்போது அந்த மாதிரி அவள்லாம் ஏன் வேஷம் கட்டிட்டு வந்தா அப்படின்னா, சுவாமினா முக விகாசம், பெருமாளுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக, பெருமாளுடைய திருமுகத்தில் ஒரு சந்தோஷம் வரத்துக்காக அவர்கள் எப்படி வந்தார்களோ, கைங்கரிய முகமாக எப்படி அவர்கள் இருந்தார்களோ, அது மாதிரி முக்தர்களும் ஸ்ரீவைகுண்டத்தில் அழகழகான திருமேனியோட சரீரத்தை எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு முன்பு சென்று அவருக்கு கைங்கரியங்களை செய்து அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக முக்தர்கள் சரீரத்தை எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு சொன்னார். ஈஸ்வர சரீரஸ்ய ஷாட்குண்ய பிரகாசகத்வாத்து ஷாட்குண்யமிதி விவகாரா. இப்போ தான் சொன்னேன், ஷாட்குண்யாத் வாசுதேவா பரைதி பகவான் அப்படின்னு சொன்னான். ஞானசக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம் சசேஷதா ஷாட்குண்யாத் வாசுதேவா பரைதி பகவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம்லாம் இருக்குது. அப்போது 6 குணங்கள் அவனிடத்தில் இருக்கிறபடியினால அவனுக்கு ஷாட்குண்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவன மார்தவ ஆர்ஜவாதயா திவ்யமங்கள விக்கிரக குணாக. இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட குணங்கள் பாருங்க. நித்தியமாக இருக்கும், நிரவத்தியமாக இருக்கும். நிரவத்தியம்னா எந்த விதமான எல்லையும் இல்லாமல் இருக்கும். நிரதிசயமாக இருக்கும், எந்த விதமான அதிசயமும் அதில் சொல்ல முடியாது. ஔஜ்வல்யம், எப்போவுமே பிரகாசத்தன்மையோடு இருக்கக்கூடியது. சௌந்தரியமாக இருக்கும், சௌகந்தியமாக இருக்கும், வாசனையோடு இருக்கும். சௌகுமாரியமாக இருக்கும், எப்பவும் லாவண்யமாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், மார்தவமாக இருக்கும். ஆர்ஜவம்னா நேர்மை. இப்படிப்பட்ட குணங்களோடு கூடியிருக்கக்கூடியது அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னா. தஸ்ய வியாபகத்துவம் கீதாசு பிரசித்தம். எப்படி ஈஸ்வரனுடைய ஈஸ்வரன் சர்வ வியாபகனோ அதே மாதிரி ஈஸ்வரனுடைய சரீரமும் சர்வ வியாபகம்தான். அதாவது ஈஸ்வரன் எப்படி எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறானோ அது மாதிரி ஈஸ்வரனுடைய சரீரமும் அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். முக்தஸ்ய சரீரம் நாஸ்தி இதி வச்சனம் து கர்மகிருத்த சரீர பாவபரம். சில இடங்கள்ல உங்க வேதாந்தங்கள்லயே முக்தனுக்கு சரீரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அது அப்படின்னா அதெல்லாம் பத்த ஜீவர்கள் போல கர்மகிருத்தமான சரீரமானது முக்தருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம், தவிர வேற ஒரு விவகாரம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா. தத்ர இந்திரியாதீனாம் நித்தியத்வாத் அத ஏவ காரிய காரண பாவாத் பிராகிருத்தவத் ந தத்துவாந்தர வியபதேசா. இந்திரியங்கள் நித்தியம் இல்லையா? எப்படி ஆத்மா நித்தியமோ அது மாதிரி இந்திரியங்கள்லாம் நித்தியம். அதனால காரிகாரண பாவங்களும் சித்திக்கிறது. பிராகிருத்தவத்து ந தத்துவாந்தரம். பிராகிருத்த இந்திரியம்னு ஒன்று. பிராகிருத்தத்தில் ஜீவன் வேற, இந்திரியம் வேற. அந்த மாதிரி வெவ்வேறு அச்சேத்தனங்கள் சேத்தனங்கள் அப்படின்னு வெவ்வேறு தத்துவங்களாக பிரிக்க முடியாது அந்த இடத்துல. அப்போ சேர்ந்தே இருப்பவைகள் எல்லாம் ஈஸ்வரனோட சேர்ந்தே இருப்பவைகள் தான். அதனால முக்தனுக்கு சரீரங்கள்லாம் கிடையாது அப்படின்ற மதங்கள், முக்தனுக்கு சரீரம் கிடையாது, ஈஸ்வரனுக்கு சரீரம் கிடையாது, நித்தியனுக்கு சரீரம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மதங்கள் தான் நிரசிக்கப்பட்டது அப்படின்னா. ஆதித்யவர் நம் தம சப்பரஸ்தாத் அப்படின்னு சொல்லிருக்கு. பிரகிருதி ஏகதேசவாதா.
இப்போது சில பேர் ஸ்ரீவைகுண்டம்ன்றது தனியாலாம் கிடையாது, பிரகிருத்தியினுடைய ஏகதேசம்தான் ஸ்ரீவைகுண்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ராகிருத தேசம்லாம் கிடையாது ஸ்ரீவைகுண்டம்னா. இல்லை சுவாமி, வேதமே ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத்துன்னு சொல்லிருக்கு சுவாமி. அப்போ தமசுன்ற இந்த லோகத்தை காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய லோகம் அப்படின்லாம் சொல்கிறது சுவாமி. அன்றைக்கி நம்ம வாசித்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரகிருத்தியில் கடைசியில் வாசித்தோம் என்னென்ன லோகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாசிக்கும்போது ததண்டம் தசோத்தராவரணாவிரதம்லாம் சொல்லிட்டு அதில் வந்து தஸ்மாத் துவாதசகோட்டிய சத்தியலோகா தஸ்மாத் தமோ கர்தோதகம் அண்டகட்டாகஸ்த ததா தமோலோகான்னு சொல்லிருக்கா இல்லையா, ததா தமஹா. அப்போது தமசுன்ற லோகத்தை காட்டிலும் பரஸ்தாத்து, அது கடைசியில் தமோலோகம், அதை காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய லோகம் ஸ்ரீவைகுண்டம்லாம் சொல்லியிருக்க சுவாமி. வேதமே சொல்லியிருக்கேன்னா அப்ராகிருத சப்த ஸ்பரிச ரூபரச கந்தாசிரயத்வாத் ஆகாச வியாவிருத்தி. சரி சுவாமின், ஸ்ரீவைகுண்டோன்றது ஆகாசம்தான் அடியேன், ஸ்ரீவைகுண்டம்னு ஒன்று தனியாக கிடையாது சுவாமி. ஏன் சுவாமி வளர்றார் அப்படின்னா, சுவாமி அங்கே தான் சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் இருக்குது. ஆனால் அவைகள் அப்ராகிருத்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தம்னே சொல்லிட்டா. பிராகிருத்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தம்னு சொன்னால் ஆகாசம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அப்ராகிருத்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தம்னு சொல்லிட்டு ஆகாசம்னு சொன்னீங்கன்னா எப்படி சுவாமி ஒத்து வரும்? பிராகிருத்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் தான் ஆகாசத்தில் இருக்குது. அப்போது அப்ராகிருத்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் ஆகாசம் இல்லையே சுவாமி அப்படின்னா, ஞானாத்மகத்துவ பிரதிபாதனாத்து ஜடமிதி மத நிராசா. சில பேர் அதை ஜடம்னு சொல்கிறா. இப்போ சில்லறை ரகசியத்திலேயே கூட ஜடம்னு சொல்லியிருக்கா. அச்சேத்தனத்தில் இருக்குது, அச்சேத்தனத்தை சொல்கிறா, ஜடமாகவும் சொல்கிறா சில பேர். இப்போ அந்த விஷயங்கள் சில்லறை ரகசியங்களில் கூட எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். ஞானத்தை வெளிப்படுத்துகிறபடினால, ஞானத்தோடு கூடி இருக்கிறபடினால, ஞானாத்மகமாக இருக்கிறபடினால அது ஜடம்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த சுவாமி சொல்கிறார். யதீந்திரமய தீபிகாக்காரோடைய அபிப்பிராயம் அது. பகவத அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகஸ்ய அஸ்திரபூஷணாத்ய உக்தம் என்னது சபாசிரயத்துவமா புருஷஸ்ய கௌஸ்துப ஆகாரத்துவம். சரி அடியன், இதோடு இருக்கட்டும். நம்ம வெள்ளிக்கிழமை இந்த நித்திய விபூதியை முடிச்சிடலாம். சரியா அடியன்? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா? ஜடமிதி மத நிராசா அது வரைக்கும். அதுக்கப்புறம் நித்திய விபூதியை முடிச்சுட்டா நம்ம வெள்ளிக்கிழமை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம் தான் இப்போ நம்ம பார்க்கணும். தர்மபூத ஞானம் ஜீவன் ஈஸ்வரன்லாம் ரொம்ப சுலபம். தர்மபூத ஞானம் கொஞ்சம் சிரமம். ஜீவன் ஈஸ்வரன்லாம் 2 கிளாஸ் முடிச்சிடலாம். 2 கிளாஸ்லாம் முடிச்சிடலாம். அதான் 1 வீக் வச்சுக்கலாமே. இது 3 கிளாஸு, அது 3 கிளாஸு. தர்மபூத ஞானம் மட்டும் ஒரு 2 வீக் ஆகும். ஒரு 6 கிளாஸ் வச்சுக்கோங்க. தர்மபூத ஞானம் மட்டும், தர்மபூத ஞானம் 6 கிளாஸு, அதான் 2 வீக்கு. ஜீவன் ஈஸ்வரன்லாம் ஒரு வாரம். அதுக்கப்புறம் அனுமானம் 1 வாரம். மொத்தம் 5 வாரம் ஆச்சா. அத்ரவியம் 1 வாரம். 6 வாரத்தில் முடிச்சிடலாம் கரெக்டாக. நம்ம ஏப்ரல் 30க்குள்ளேயே முடிச்சிடலாம். நம்ம 3 குடும்பமான வரைக்கும் ஏப்ரல் 30க்குள்ளே முடிக்க பார்க்குறேன் நான். அதுக்குள்ளே நான் வந்து இந்த 1 வேர்ட் ஆன்சர் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு தமிழில் கொடுக்கணுமா சம்ஸ்கிருதத்தில் கொடுக்கணுமா? அது 1 வேர்ட் ஆன்சர்லாம் இங்கிலீஷில் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க, அது எனக்கு வராது. நீங்கள் தான் பார்க்கணும். சம்ஸ்கிருதத்தில் கொடுக்கட்டுமா? இல்லை சம்ஸ்கிருதத்தில் கொடுக்குறேன். 1 வேர்ட் ஆன்சர் தானே. நித்திய விபூதி கஸ்மின் அவதாரே படித்தா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எத்தனாவது அவதாரமாக நித்திய விபூதி படிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
ஷஷ்டாவதாரம். பிரமாதம் சுவாமி சீனிவாசன் சுவாமி. ஷஷ்டாவதாரேன்றது கரெக்டு. தாராளமாக சொல்லலாம். தாராளமாக நீங்கள் தமிழில் சொல்லலாம். சரி, இங்கிலீஷில் நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் பதில் சொல்கிறேன். ஆனால் என்னை கொஸ்டின் பவர் ஃபுல்லாக இங்கிலீஷ்லலாம் செட் பண்ண சொல்லக்கூடாது, அது கஷ்டம். அது ஈஸியாக வரும் அடியேன், அது ஈஸியாக வரும். பிஹெச்டியில் முதல் 10 பக்கம் இங்கிலீஷில் எழுத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அது வேற. 210 பக்கம் ஈஸியாக சொல்லிட்டேன். நான் முதல் 10 பக்கம் ப்ரிஃபேர் சொல்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன். சரி அடியேன், நான் சரி அடியேன், நான் அனுப்பிச்சிடுறேன். அந்த அடுத்த கிளாஸில் நம்ம இதை முடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம இதோட வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ஓகே அடியேன், தாசன்.